அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை விநாயக சதுர்த்தி. அன்று விநாயக சதுர்த்தி. நான் பலசரக்கு கடையிலிருந்து ஜாமான்கள் கட்டி வந்த சணல் நூல்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து முடிந்து வீட்டின் கூடத்தில் நாற்கோணமாக கட்டினேன். அப்புறம் மாவிலைகளை அதில் தோரணமாக கோத்து கொண்டிருந்தேன். ஆமாம், பட்டணத்திலே மாவிலை கூட காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். என்ன, மாவிலைக்குமா விலை என்று பிரமித்து போகாதீர்கள். மாவிலைக்கு விலை இல்லை என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மரத்தில் ஏறி பறித்து வீடு தேடி கொணர்ந்து கொடுப்பதற்கு கூலி கொடுக்க வேண்டுமா இல்லையா? நாங்கள் படித்த பொருளாதார சாஸ்திரப்படி இந்த உழைப்பின் மதிப்பை அந்த இலையின் மேல் ஏற்றி வைத்து பார்க்க வேண்டும். இதுதான் விலை என்பது. நீங்கள் கிராமாந்தரங்களில் இருந்தால் எவனுடைய மாமரத்திலேனும் வழியிற் போகும் எவனையாவது ஏறச் சொல்லி, டேய் 2 மாங்குளை பறித்து போடுடா என்று சொல்லிவிடுவீர்கள். சில பிள்ளைகள் தாங்களே மரத்தில் ஏறி பறிப்பார்கள். சிலர் மரத்தோடு கட்டி வைக்கப்படுவதும் உண்டு. இந்த ரிஸ்க் எல்லாம் நினைத்துத்தான் பட்டணவாசிகள் மண் முதல் மாங்குளை வரை எல்லா பொருட்களையும் விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறார்கள். இதுதான் அழகு, நாகரிகம். பட்டணத்திலே ஆந்தைகள் வசிக்கும் பொந்துகள் மாதிரி உள்ள வீடுகளில் கும்பல் கும்பலாய் வசிக்கும் நாங்களும் இந்த நாகரிகத்தின் சிறு சிறு துணுக்குகள் தானே. நிற்க நான் தோரணத்தை கட்டிக்கொண்டு இருந்தேன். அதாவது காசு கொடுத்து வாங்கின மாவிலைகளில் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்க எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தொடுத்து கொண்டிருந்தேன். எனக்கு பல் முளைத்த மாதிரி அவை கோணல் மாணலாக தொங்கின. நான் தோரணம் கோத்து கொண்டிருந்தேன். பக்கத்திலே பிள்ளையார் பச்சை களிமண் ஈரமும் எண்ணெய் பசையும் பளபளக்க சர்க்கரை பொட்டலம், காகிதக்குடை, நாவற்பழம், புளி வகையறாக்களுடன் அரங்கத்தில் பிரவேசிக்க காத்திருக்கும் ராஜபாட் போல, ஏன் சிம்மாசனம் காலியாகட்டுமே, ஏறி உட்காருவோம் என்று காத்திருக்கும் பட்டத்து இளவரசன் போல பரிதாபகரமாக காத்து கொண்டு இருக்கிறார். என் மனம் ஒரு ரசமான பேர்வழி. இந்த மாதிரியான சோம்பேறி வேலை எனக்கு கிடைத்து விட்டால் அது கண்டபடி ஓட ஆரம்பித்து விடும். உனக்கு ஒரு ரசமான கதை சொல்லட்டுமா என்றது. பிரேக் கலன்று போய்விட்டது. இனி வெறிதான் என்று திட்டப்படுத்திக் கொண்டேன். ஆமாம், வண்ணாரப்பேட்டையிலே சுப்பு வேளான் இருந்தானே, ஞாபகம் இருக்கிறதா என்றது. ஒரு வரிசை தோரணத்துக்கு இலைகளை வைத்து சரி கட்டி விட்டேன். அவன்தான் ஆக்கு. கடைசியிலே வெள்ளை களிமண்ணையே தின்று செத்தானே, அந்த மருத வேளாண் மகன் என்றது மறுபடியும். அப்படியே நான் எங்கள் ஊருக்கு சென்று விட்டேன். அந்த தாமிரவரணி ஆற்றின் கரை, தூரத்திலே மேற்கு தொடர்ச்சி மலை, சமீபத்தில் சுலோச்சன முதலியார் பாலம், சின்ன மண்டபம், சுப்பிரமணிய சாமி கோவில், சாலை தெரு, பேராச்சி கோவில், மாந்தோப்பு, பனை விடலைகள், எங்கள் வீடு எல்லாம் அப்படி அப்படியே என் கண்முன் தோன்றலாயின. ஆமாம், எல்லாம் வாங்கி கொண்டு வந்தீர்களே, பிள்ளையாருக்கு விளாம்பழம் எங்கே என்று கேட்டுக்கொண்டே சர்க்கரை பொட்டலத்தை எடுத்தாள் என் மனைவி. கூடைக்காரி வருவாளே, வாங்கினா போகிறது என்று சொல்லி ஒரு முரட்டு மாவிலையை எடுத்து 10 அங்குல இடத்தையும் அதன் ஒன்றினால் மறைத்து அலங்காரம் செய்ய முயற்சித்தேன். கூடைக்காரி வந்தால் தானே, நீங்கள் போய் எட்டி பாருங்களேன் என்றாள் சகதர்மினி. திட்டமாக வருவாள், நான் சொல்லுகிறேன் பார் என்றேன். என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது தீர்க்கதரிசி அல்லது பலிக்காவிட்டால் பணம் வாபஸ் என்று விளம்பரம் செய்யும் ஜாமீன் ஜோசியராக ஆகிவிடுவது என்று என் சோம்பலை வியாக்கியானம் செய்தேன். பக்கத்திலே இருக்கும் பரிவாரங்களில் ஒன்றை பறிகொடுத்தார் விநாயகர். சுப்பு வேளாண் குடும்பத்துக்கே சாபம் தெரியுமா என்றது என் மனசு. அதென்ன? கும்பினிக்காரன் வந்த புதுசு. அந்த காலத்திலே சுலோச்சன முதலியார் பாலம் கட்டலே.
நம்ம சாலை தெருதான் செப்பறை வரைக்கும் செல்லும். அங்கேதான் ஆற்றை கடக்க வேண்டும். கொக்கர குளத்திலே இப்பொழுது கச்சேரிகள் இருக்கே, அங்கேதான் கும்பினியான் சரக்குகளை பிடித்து போடும் இடம். அந்த வட்டாரத்திலே நெசவும் பாய் முடைகிறதும் இந்த பத்தமடை பாய் இருக்கே, அது ரொம்ப பிரபலம். அப்பொழுது ஒரு 200-300 வண்ணான்களை குடியேற்றி வைத்தான் கும்பினிக்காரன். குஷ்டன் தீர்ந்த துறை என்ற பெயர் வண்ணாரப்பேட்டை என்று ஆயிற்று. இதோ இதை பாருங்கள், இந்த உப்பு போதுமா என்று பாருங்கள் என்று கையில் கொஞ்சம் உப்பை கொணர்ந்தாள் பத்தினி. இதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட், என்னை கேட்டால் என்று சிரித்துக்கொண்டு அவளை பார்த்தேன். என்னைக்குமா உங்களை கேட்கிறேன், ஏதோ கேட்டால். அவள் காலையில் ஸ்நானம் செய்து தலையை ஈரங்காயாமல் எடுத்து கட்டி இருந்தாள். அவ்வளவு அவசரம். நெற்றியில் விபூதி, அதற்கு மேல் குங்குமம், பறந்து பறந்து வேலை செய்வதால் முகத்தில் ஒரு களை. வேகத்திலும் ஒரு அழகு இருக்கத்தான் செய்கிறது என்று நினைத்தேன். ஏட்டி கமலா, கொஞ்சம் அந்த செல்லத்தை எடுத்து வை என்று கேட்டேன். ஆமாம், அடுப்பிலே பாகு என்னமா காய்கிறதோ, இந்த சமயத்தில்தான் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு வெற்றிலை பெட்டியை எடுத்து வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். அப்பொழுது எங்கிருந்தோ மெல்லிய தளிர்காற்று வீட்டுக்குள் பிரவேசித்து உலாவியது. மாவிலை கும்பலில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை மடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வெற்றிலை போடுகிறது என்றால் ஒரு தனி பிரயோக முறை. அந்த சடங்கில் ஒரு சிறிதும் வழுவி விட்டால் லட்சியம் நிறைவேறிய மாதிரியே இருக்காது. வெளியே வெயில் ஏற ஏற உள்ளே பிள்ளையார் காய ஆரம்பித்தார். எப்படியானாலும் சுய குணத்தை காண்பிக்காமல் இருக்க முடியுமா? அப்போ பாளையங்கோட்டையிலே இருந்த கோட்டை கூட இடியலே. மதுரை வரைக்கும் தான் ரயில் வந்திருக்கும். இந்த பக்கத்திலே எல்லாம் வண்டிப்பாதைதான். இப்போ மாதிரியா? சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் அந்த பக்கத்திலே போகிறதென்றால் யாருக்கும் பயந்தான். இப்பொழுது கட்டடமும் பங்களாவும் இருக்கிற இடமெல்லாம் அப்போது உடங்காடு. அப்பா, அந்த காலத்திலே ஒரு மருத வேளார் இருந்தார். நல்ல மனுஷர். சோழிய பிராமணன் மாதிரி உச்சி குடுமியும் பூணலும் இருந்தாலும் முகத்திலே ஒரு களை இருக்கும். அவருக்கு ரொம்ப காலமா பிள்ளை இல்லை. இப்போ சின்ன மண்டபத்துக்கு போகிற பாதையில் இருக்கே ஒரு பிள்ளையார், அதை அந்த காலத்திலேதான் பேச்சியா பிள்ளை வைத்து ஒரு அரசு கல்யாணம் நடத்தி வைத்தார். அந்த புது பிள்ளையாரை 20 வருஷம் சுற்றி வந்ததின் பயனாக ஒரு பிள்ளை பிறந்தது மருத வேளாருக்கு. ஆண் குழந்தைதான். அழகுன்னா சொல்லி முடியாது. உன் மனைவிக்கு இருக்கே அப்படி அழகான கண்கள். அவனுக்கு சுப்பிரமணியன் என்று பெயரிட்டார். பிள்ளை வெகு துடி. ஆனால் 4 காரியம் உருப்படியாய் பண்ண தெரியாது. எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தான். என்ன செல்லம் கொடுத்தாலும் அடியாத மாடு படியாது என்பது வேளாரின் கொள்கை. அதிலேயே அவர் நம்பிக்கை இழக்கும்படி நடந்து கொண்டான் என்றால் பயல் எவ்வளவு துடியாக இருந்திருக்க வேண்டும். சாயங்காலமும் வேளார் குளித்துவிட்டு பிள்ளையாரை சுற்ற வருவார். அப்பொழுது படித்துறை பக்கம் உட்கார்ந்திருக்கும் பிள்ளையாருடனும் சாயங்கால பூஜைக்கென்று கோவிலுக்கு தண்ணீர் எடுக்க வரும் விஸ்வநாத தீட்சிதரிடமும் அவர் தம் குறைகளை சொல்லி அழுவார். அன்று பேச்சியா பிள்ளையும் அங்கு வந்திருந்தார். அவர் வேளாரை கண்டதும் ஆவேசமாய் பேச ஆரம்பித்தார். என்னவே, இன்னைக்கு அந்த பய சுப்பு நம்ம தோட்டத்துல இறங்கி 4 மாங்காய் களவாடிக்கிட்டு ஓடிட்டானாமே. ஓய் என்ற விழியிடை சொல் வேய் ஆகி பின்னர் வெறும் வே என்று குறுகி விட்டது. வே போட்டு பேசுகிறவர் காசியில் இருந்தாலும் சரி, அவர் தென்பாண்டி நாட்டு ஆசாமி என்பதை தெரிந்து கொள்ளலாம். என்ன எஜமா செய்ய, கண்டிச்சு பார்த்தாச்சு. மண்ணெடுக்க போடான்னா போறதில்லை. சக்கரத்து கிட்டையே வரமாட்டான். படிக்கவாவது போட்டு பார்த்தேன். வாத்தியார் ஐயா அவனுக்கு குளிர் விட்டு போச்சு என்று சொல்லி கைவிட்டு விட்டார். என் விதி. பயலுக்கு தொழில் தெரியாமலா இருக்கு. வீடு முழுக்கலும் ஒரு நாளைக்கு பார்த்தா யானையும் குதிரையுமா பண்ணி போட்டு விடுவான். இதெல்லாம் சுட்டு கொண்டா வர்ணம் பூசித்தாரே கொலுவு சாமான விக்கலாண்டா. நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுபடியும் வெறும் களிமண்ணாக்கி விடுகிறான். அட,
சும்மாவாவது வீட்டோட கெட என்றால் கேட்கிறானா? எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, எப்ப பார்த்தாலும் போராட்டம்தான். அதோ போகுது பாருங்க அந்த கழுத. கூப்பிட்டு எஜமா முன்ன வச்சு கேக்குறேன், ஏலே ஐயா சுப்பு என்று குரல் எடுத்து கூப்பிட்டார் வேளார். பயல் கிடக்குறான் வே, சவத்து தள்ளும், 4 காயில என்ன பெறமாதம்? இவன் எடுக்காட்டா அணில் கொத்தி தள்ளுது. நான் சொல்றது என்னன்னா, இந்த வயசுல இது ஆகாது என்றார் பேச்சியா பிள்ளை. பிள்ளைவாள், நீங்க சொல்றது 100க்கு 1 வார்த்தை என்றார் விஸ்வநாத தீட்சதர். ஆமா எசமா என்று ஏங்கினார் மருத வேளார். நீங்க தான் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? பிள்ளையாரை எடுத்து வைத்தால் ஆகாதோ என்று சொல்லிக் கொண்டு வந்தாள் என் மனைவி. அதெல்லாம் முடியாது, நான் நாஸ்திகன், அதெல்லாம் குடும்ப விளக்கு குலவிளக்கு டிபார்ட்மெண்ட் என்றேன் நான். மகா டிபார்ட்மெண்ட்டை கண்டுவிட்டீர்களாக்கும். சோம்பல் என்றால் அப்படி சொல்றது தானே, எல்லா நாளுமா கைவேலையா இருக்கே என்று பெருங்காய டின்னை எடுத்துக்கொண்டே அவள் சொன்னாள். அதற்குள் என் மணராணி என்னை மடியை பிடித்து இழுத்தாள். 2 பெண்டாட்டிக்காரன் பாடுதான். சுப்பு வேளானுக்கு 16 வயசு. அப்போ மதத்திலே கிறுக்கு விழுந்தது. 4 நாள் ஓயாது ஒழியாது அற்புதமாக விக்கிரகங்கள் செய்வான். அப்புறம் அது பழைய களிமண் தான். வேளார்தான் தள்ளாத வயசிலேயும் குடும்ப போஷணையை கவனிக்க வேண்டியதாச்சு. அப்போ பார்த்து அந்த கசமுத்து வேளார் மகளிடம் தடித்தனமா நடந்து கொண்டானாம் சுப்பு. சாயங்காலம் அந்த பெண் இசக்கியம்மை தண்ணீர் எடுக்க ஆற்றங்கரைக்கு வந்தாளாம். இவன் போய் அவள் எதிரில் நின்று கொண்டு, ஏட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டானாம். உள்ளுக்குள் பூரிப்போ என்னவோ பானையை கீழே போட்டு உடைத்து, ஓ ராமா என்று அழுது கொண்டு இவன் என்னை இப்படி கேட்க ஆச்சா என்ற நினைப்பில் வீட்டுக்கு சென்றாளாம். ஊர்க்காரர்கள் இவனை அடிக்க கூடிவிட்டார்கள். இவன் தோழர்கள் எல்லாம் இவனுக்கு பரிந்து பொய் சொல்லியும் விளையாட்டுக்கு சொன்னான் என்று சொல்லியும் பார்த்தார்கள். இந்த பயல் ஒரே பிடிவாதமாக, நெசத்துக்குத்தான் கேட்டேன் என்றானாம். அன்றைக்கு நல்ல உதை. இந்த சமாச்சாரம் மருத வேளாளருக்கு எட்டிற்று. கோயிலுக்கு 100 தேங்காய் அபராதம் கொடுப்பதாக சொல்லி பையனை மீட்டு வந்தார். ஆனால் மறுநாளைக்கு கசமுத்து வேளார் மண்ணெடுக்க போன சமயம் இவன் அவர் வீட்டுக்குள் போய் பெண்ணுக்கு அடுக்களை தாலி கட்டிவிட்டான். ஊரில் ரகளைதான். கல்யாணம் என்னமோ ஆச்சு என்று 2 சம்பந்திகளும் கூடிக்கொண்டால் கொஞ்ச நாள் ஊர்க்காரருக்கு நன்றாக பேசிக்கொண்டிருக்க விஷயம் கிடைத்ததுதான் மிச்சம். 2 சிறுசுகளும் புதுக்குடித்தனம் செய்தன. கொஞ்ச நாள் வரைக்கும் சுப்பு ஒழுங்காக வீட்டு காரியங்களை கவனித்து வந்தான். பானை வணைகிறது, சுடுகிறது, இதிலெல்லாம் ரொம்ப ஜோர். அப்பத்தான் கும்பினியானும் கட்டுபொம்முவும் முட்டிக்கிற சமயம். கும்பினிக்காரன் துபாஷ் யாரோ பட்டணத்து முதலியார். அந்த வட்டாரத்திலே அவருக்கு கொஞ்சம் சொற்சக்தி உண்டு. அவரும் குட்டந்தீர்த்த துறையிலே தான் குடியிருந்தார். ஒரு நாள் சுப்பு மண் வெட்ட போனதிலிருந்து பிடித்தது வினை. ஏதோ ஒரு இடத்திலே வெள்ளை களிமண் அகப்பட்டது. பயல் வண்டி நிறைய வாரிக்கொண்டு வந்தான். ஆனால் பழைய பொம்மை செய்கிற வெறி வந்துவிட்டது. அதற்கப்புறம் சக்கரத்தை சிந்துவதில்லை. அந்த சமயத்தில்தான் அவன் மனைவிக்கு 4 மாசம் கர்ப்பம். வீட்டில் கிடைத்ததை சாப்பிடுகிறது, பொம்மை செய்கிறது, அழிக்கிறது, மறுபடியும் செய்கிறது, அழிக்கிறது, மறுபடியும் செய்கிறது, அழிக்கிறது. இப்படியே நாட்கள் கழிந்தன. பெண் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். அதெல்லாம் நடக்கிற காரியமா? போப்போ என்று சொல்லிவிட்டான் சுப்பு. அன்னைக்கு விநாயக சதுர்த்தி. சுப்பு விடியற் காலையிலேயே எழுந்து ஒரு விநாயகர் செய்து கொண்டு இருந்தான். விநாயகர் என்றால் உம்முடன் பேசுவது போல் இருக்கும். அவ்வளவு உயிருடன் இருந்தது அந்த களிமண் கண்கள். மனைவியும் ரொம்ப ஜரூராக பூஜைக்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருந்தாள். ஏட்டி, நான் குளிச்சிட்டு வாரேன் என்று வெளியே சென்றான் சுப்பு. அன்றைக்கு பார்த்து துபாஷ் வீட்டு சேவகர்கள் நல்ல பிள்ளையார் வேண்டி தேடி அலைந்தார்கள். சுப்பு செய்த பிள்ளையார் எஜமானுக்கு பிடித்திருக்கும் என்று நம்பினார்கள். அதிலும் வெள்ளை பிள்ளையார் கேட்கவா வேண்டும்.
முதலில் இசக்கி அம்மைக்கு கொடுக்க இஷ்டமில்லைதான். இருந்தாலும் 4 பணம் 5 பணம் என்று ஆசை காட்டினால் வில்லை சேவகன், அதாவது டவாலி போட்டவன் சும்மா தூக்காமல் காசு கொடுப்பதாக சொன்னதிலேயே அவளுக்கு பரம திருப்தி. அதை கொடுத்துவிட்டு மாமனார் செய்த குட்டி பிள்ளையார்களில் ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்து இருந்தாள். சுப்பு குளித்துவிட்டு வந்தான். வீட்டில் நடந்த கதை தெரிந்தது. இந்த தேவடைய தொழில் உனக்கு எதுக்கு என்று அவளை எட்டி உதைத்துவிட்டு ஈரத்துணியை கூட களையாமல் அவன் நேரே வெளியே சென்றான். அப்போ துபாஷ் முதலியார் வீட்டில் பூஜை சமயம். இந்த பயல் தடதடவென்று உள்ளே போய் பூஜைக்கு வைத்திருந்த பிள்ளையாரை தூக்கி கொண்டு வெளியே ஓடினானாம். முதலில் துபாஷ் திடுக்கிட்டார். ஆனால் சேவகர்கள் தொடர்ந்து ஓடினார்கள். இவன் பிள்ளையாரை இறுக மார்பில் கட்டிக்கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தெரு வழியாக ஓடினான். சேவகர்கள் 4 பக்கமும் மறிக்கவே அவன் வசந்த மண்டப தோப்புக்குள் குதித்து ஓடினான். சேவகர்கள் 4 பகுதியாக பிரிந்து மடக்க ஓடினதினால் பேச்சு கசத்தின் பக்கம்தான் அவன் ஓட முடிந்தது. அதை தாண்டினால் கும்பினி காவல்காரன் கையில் அகப்பட வேண்டியதுதான். சுப்புவுக்கு என்ன தோன்றியதோ சட்டென்று கசத்தில் குதித்து விட்டான். அவன் அப்புறம் வெளிவரவே இல்லை. வலை கூட போட்டு அரித்து பார்த்தார்கள். உடம்பு கூட அகப்படவில்லை. அப்பொழுது சாம்பிராணி புகையும் வெண்கல மணி சத்தமும் என்னை அவள் பக்கம் இழுத்தன. என் மனைவி நின்று கண்ணை மூடிக்கொண்டு கை கூப்பிய வண்ணம் அந்த களிமண்ணுக்கு அஞ்சலி செய்து கொண்டு இருந்தாள். அவள் கண்களை எப்பொழுதும் மோட்டார் கார் ஹெட்லைட் என்று கேலி செய்வேன். அவையும் மூடி ஒரு பரிதாபமான புன் சிரிப்புடன் ஒன்றுபட்டன. அவள் மனசில் என்ன கஷ்டம், என்ன நம்பிக்கை, அவளையே பார்த்து கொண்டு நின்றேன். அப்புறம் என்ன தெரியுமா, அவன் குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அவன் செத்த வயசில் இந்த பிரமை ஏற்படும். கடைசியில் வெள்ளை களிமண்ணை தின்று உயிரை விடும் என்றது மனசு. இதையும் நம்ப வேண்டுமா என்றேன். இது முழு பொய். கதை ரசமாக இருப்பதற்கு சொன்னேன். ஆக்கு வெயிலாகிறதே, எழுந்திருங்கள், சாப்பிடவாவது வேண்டாமா? என்ன பிரமாதமான யோசனை என்றாள் என் மனைவி. ஒரு கதை என்றேன் நான். உங்களுக்கு சொல்ல இஷ்டமில்லாவிட்டால் ஒரு கதையாக்கும் என்று சொல்லிக்கொண்டு இலைகளை போட்டாள். நிஜமாக என்றேன். நாங்கள் நம்புகிறதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பின் நாங்கள் எப்படி உங்களை நம்புவது? நம்ப வேண்டாமே. இந்த புது மாதிரியான பேச்சு எனக்கு புரியலே. வாருங்கள், நேரமாகிறது என்றாள் அவள். யாரும் சாப்பிட பின்வாங்குவார்களா இந்த தேசத்தில்? இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள். நன்றி.